press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, I am Raj. Welcome to my channel. Mostly எல்லாருமே வந்து HELO app யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் HELO appல உங்களுக்கு தெரியாத ஒரு சில சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னமும் அந்த HELO appை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, HELO ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ண நினைப்போம். சேவ் அப்படின்னு கொடுத்தா அது வந்து சேவ் ஆகிடும். கரெக்டுங்களா? இந்த வீடியோ வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதான் வந்து நான் சேவ் பண்ண வீடியோ. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கார்னரில் வந்து HELO ஆப் அப்படின்ற அந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் எந்த ஒரு வீடியோ சேவ் பண்ணாலும் சரி, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த HELO ஆப்போட வாட்டர் மார்க் வந்து கண்டிப்பாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த வாட்டர் மார்க் இல்லாம எப்படி ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே வீடியோ வந்து நான் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த மேல இருக்கு இல்லையா 3 டாட், அதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஷேர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு சின்ன ஆப் தேவை. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் த லிங்க் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டவுன்லோட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த இடத்துல வந்து லிங்க்கை காப்பி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். சரிங்களா? அந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எந்த ஒரு வாட்டர் மார்க்குமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய வாட்டர் மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி இந்த ஆப் மூலமாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து HELO ஆப் மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஆப் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகும். ஸோ அதாவது இந்த டிக்டாக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட வாட்டர் மார்க் இல்லாமல் நம்மளால டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால கண்டிப்பாக இந்த ஆப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ HELO ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த மொபைல் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்ப்நெயில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு தம்ப்நெயில் கொடுக்குற மாதிரியான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு தம்ப்நெயிலோட வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்க, அது போஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போஸ்ட் ஆகிடுச்சு. பட் எனக்கு தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொக்கையாக இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து யாருமே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு லுக்கான தம்ப்நெயில் வச்சேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோக்கு வந்து எப்படி தம்ப்நெயில் வைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கைன் மாஸ்டர் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. கைன் மாஸ்டர் ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த 1:1 அப்படின்ற ரேஷியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த HELO ஆப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ என்னுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு முன்னாடி உங்களுடைய தம்ப்நெயிலை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்க. ஓகே, தம்ப்நெயிலை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் இருக்கும். அதை வந்து நீங்கள் இந்த கிராப்பில் போயிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு இதை வந்து 1 செகண்டுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட் வச்சிங்க அப்படின்னா பெருசாக வீடியோ ஓப்பன் ஆகும்போது எதுவும் தெரியாது. ஸோ அதனால் 1 செகண்ட் வச்சுட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து நீங்கள் ரெண்டரிங் கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HELO ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே, HELO ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. தம்ப்நெயில் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே வந்து க்யூட்டாக இருக்குது. அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோ வந்து காமிக்கிறேன் பாருங்க. இது இப்போ நம்ம அப்லோட் பண்ணது தம்ப்நெயிலோட. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, தம்ப்நெயில் இல்லாமல் ரொம்ப மொக்கையாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ உங்களுக்கு தம்ப்நெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகும். தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது என்னோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட். ஓகேங்களா? நான் அக்கௌண்ட்டை வந்து மாற்றிட்டேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஏதாவது ஒரு லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு வெப்சைட்டோட லிங்க் இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். அப்படி ஷேர் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட்டாக தான் வரும், லிங்காக வராது. அது என்னால் கிளிக் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சமயத்தில் எப்படி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு வெப்சைட்டோட லிங்கை ஷேர் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்க. யாராவது உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணலை, மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த லிங்க்கை வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சென்ட்
பண்ணுறேன். சென்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜில் அது லிங்காக தான் போகும். இப்போ அந்த லிங்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணுங்கள். இப்போ பின்னாடி வந்துருங்க. பின்னாடி வந்துட்டு உங்களுடைய போஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் அந்த லிங்கை வந்து இப்போ பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதை எடுத்துட்டு அந்த ஸ்பேஸ்க்கு பதிலாக மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு முன்னாடி ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டேன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நான் போஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிங்காக போயிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அந்த லிங்கை வந்து போஸ்ட் பண்ணேன், பட் எனக்கு லிங்காக போகல. தென் அதுக்கப்புறம் அந்த லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் மெசேஜில் போய் அனுப்பிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். ஸோ கடைசியில் ஒரு ஸ்லாஷ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லிங்காக போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபை பண்ணாத ப்ரொஃபைலில் வந்து நம்ம லிங்கை ஆட் பண்ணுறது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹலோ ஆப்போட ஃபாலோவர்ஸ் அண்ட் லைக்ஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், என்னுடைய அக்கௌண்ட் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணி போஸ்ட் வந்து கண்டினியூஸாக வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். உள்ளே போயிட்டு என்னுடைய ஃபாலோவர்ஸை நான் காமிக்கிறேன். ஓகே, லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 624 ஃபாலோவர்ஸ் வந்து கிடச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 665 தான் இருக்காங்க. அதில் லாஸ்ட் 7 டேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி லைக்கை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரொம்ப அதிகமான லைக் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரே நாளில் கிட்டத்தட்ட 6000 லைக் கிடைச்சிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லைக் அண்ட் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டை போடுறதோட ஒரு இமேஜை போடுறதோட வீடியோ கிளிப்பை வந்து நிறைய போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மற்ற சோஷியல் மீடியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் போட்டோம் அப்படின்னா நிறைய பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த ஆப்பில் ஹலோ ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இமேஜை விட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அதிக பேர் வந்து லைக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோலாம் நேற்று தான் போட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh மேலே வந்து பார்த்துட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸை வந்து அப்லோட் பண்ணுறத விட நிறைய சின்ன சின்னதாக வீடியோ கிளிப்பை வந்து அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நிறைய பேர் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னுடைய போஸ்டெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், வீடியோ கிளிப்புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வியூஸ் போயிருக்கு. மற்றபடி நான் போட்ட போஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 வியூஸ் கூட வந்து போகல, எல்லாமே 5000 வியூஸ் கீழே தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அதனால் நீங்கள் வீடியோ கிளிப் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபாலோவர்ஸ் அண்ட் லைக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதான வீடியோ கிளிப்பை வந்து அப்டேட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேலே சொன்ன இந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.